வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த 10 காலியிடங்களுக்குமே நீங்கள் எந்தவித தேர்வும் எழுத வேண்டியதில்லை, ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 மாதம் தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டத்தில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள், எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, மாத சம்பளம் ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளவு, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது எப்படி, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள், விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆகியவற்றை நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதுதான் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை. ஏதாவது சேலம் மாவட்டத்தில் பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இந்த ஆட்களை நியமிக்க போகிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 2 மையங்கள் செயல்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைய நிர்வாகி. இதுக்கு ஒரு காகிதம் ஒதுக்கியிருக்காங்க. சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த வேலை மாதம் தொகுப்பூதியமாக 35,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் MSW கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருக்கணும். சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் முதுகலை PG போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 27 வயதிற்கு மேல் 40 வயதுக்குள் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இந்த வேலைக்கு போஸ்டிங் போட போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. என்னென்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு இல்லைன்னா தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 4 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதன்மை ஆலோசகர் பணியிடம், ஒரு காலியிடம், அதாவது சீனியர் கவுன்சிலர். இந்த வேலைக்கு மாத ஊதியம் 22,000 ரூபாய். கல்வித்தகுதி MSW கவுன்சிலிங் சைக்காலஜி, அதே கல்வித்தகுதி தான். சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் PG டிகிரி, முதுகலை பட்டம் நீங்கள் வாங்கியிருக்கணும். வயது 25க்கு மேல் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த போஸ்டிங் ஆத்தூரில் போட போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. முன் அனுபவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன வேலைக்கு சொன்ன மாதிரி தான். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 2 வருடம். அந்த வேலைக்கு 4 வருடம் கேட்டிருந்தாங்க. இந்த வேலைக்கு 2 வருட அனுபவம் இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். 24 மணி நேரம் பணி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர். இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். கல்வித்தகுதி அதே கல்வித்தகுதி தான். BSW கொடுத்துருக்காங்க. அதில் 2மே PG டிகிரி, இதில் UG டிகிரி கேட்டிருக்காங்க. BSW MSW இல்லைன்னா கவுன்சிலிங் சைக்காலஜி, சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் இளங்கலை அல்லது முதுகலை, UG இல்லைன்னா PG டிகிரி வாங்கியிருக்கணும். வயது 23 வயதுக்கு மேலே 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். பணியிடம் மொத்தம் 8 அமைச்சிருக்காங்க. இந்த 8 காலி இடங்களில் சேலத்தில் 4 பணியிடங்களும் ஆத்தூரில் 4 பணியிடங்களும் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு முன்னனுபவம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு இல்லைன்னா தனியார் நிறுவனங்களில் உளவியல் அரசு கவுன்சிலிங் பண்ண 2 வருட அனுபவம் இருக்கணும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வேலையை 24 மணி நேரம் சுழற்சி முறையில் வேலை செய்ய தயாராக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புமுள்ள தகுதியான நபர்கள் சுய விவரங்களை
26/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ள மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறையன் 126, முதல் தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 1 இந்த அட்ரஸ்க்கு நேரிலையோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். அந்த டேட்டு அந்த டைமுக்கு மேலே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பி பயனடைங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.